السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்பாளனுமாகிய அத்தகைய ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான உத்தம தூதர் வழுக்க சீலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். பேரன்பிற்கும் பேர் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நாளை மறுமை நாளில் மனிதனுடைய நிலையை பற்றி எந்த அளவிற்கு கொடூரமாக இருக்கும் என்பதை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், சபஅத்துன், ஒரு 7 சாரார்கள். இந்த 7 சாரார்கள் மறுமை நாளில் ஒட்டுமொத்த மனித குலமும் மனித மக்கள் அனைவர்களும் கோடான கோடி நபர்கள் ஒன்று திரட்டப்பட்டு மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கும் பொழுது வெறும் 7 சாராருக்கு அல்லாஹ் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லஹு, அல்லாஹ்வுடைய அரிஷினுடைய நிழலை தவிர எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமையில் ஒரு 7 சாராருக்கு மட்டும் அல்லாஹ் அரிசியுடைய நிழலை அதை அனுபவிப்பதற்கு அனுமதி கொடுப்பான், நிழலிடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அதுவும் எப்படிப்பட்ட நேரம்? இன்னைக்கு நாம் இருக்கிற இந்த காலத்துல ஏப்ரல் மாசம், ஒன்றும் மே வரல, கடுமையான வெப்பம் இன்னும் அதிகரிக்கல. அதற்குள்ளாகவே நமக்கு இங்க இருக்கிற வெப்பம் இந்த உஷ்ணத்தை தாங்க முடியல. கண்ணுக்கு கண்பட பார்க்கிற சூரியன் இந்த பூமியிலிருந்து நம்மிடமிருந்து ஏறத்தாழ 15 கோடி கிலோமீட்டர் அப்பால் இருக்கு. அவ்வளவு தொலைவில் இருக்கிற சூரியனுடைய உஷ்ணத்தை தாங்க முடியாத நாம் மறுமையில மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கும் பொழுது தலைக்கு அருகாமையில கொண்டு அந்த சூரியன் நிறுத்தப்படும் பொழுது மனிதன் அவனவன் செய்த பாவத்திற்கு அந்தந்த அளவிற்கு வேர்வையில் முழுகி திண்டாடும் பொழுது எங்கேயாவது நிழல் கிடைக்காதா, அருந்துவதற்கு தண்ணீர் கிடைக்காதா என்று மனிதர் ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அரிஷ் அதனுடைய நிழல் பரவலாக இருக்கும். நினைத்தவர்கள் எல்லாம் அந்த அரிசியில போய் நிழலை அனுபவிக்க முடியாது. ஒரு ஷஹீதை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்காக போரிட்டவர், கொல்லப்பட்டவர், அவருக்கு கூட ஹதீஸில சொல்லப்படல இவருக்கு நிழல் உண்டு என்று. குறிப்பிட்ட ஒரு 7 சாரார்கள், அவங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய நிழலினுடைய அரிசியினுடைய நிழல் கிடைக்கும். பரவலாக கேள்விப்பட்ட செய்தி, அந்த 7 நபர்கள் சாரார்கள் யார் என்றும் தெரியும். அதில் முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இமாமுன் ஆதில்,
நேர்மையான நீதமாக நடந்த ஒரு ஆட்சியாளர் இமாம், இவர்தான் அந்த முதல் சாரார். நினைக்கலாம், என்ன ஒரு ஆட்சியாளர் நீதமா நேர்மையா இருந்தா மறுமையில அப்படிப்பட்ட சூழ்நிலையில அரிசியுடைய நிழல் கிடைச்சிருமா? அது கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கலாம். எனக்கு ஆட்சி கொடுத்தா கூட தான் நான் நேர்மையா இலகுவாக நீதமா நடந்துப்பேனே, ஆட்சி இருந்தா நான் அப்படி நடந்து அரிசியுடைய நிலையை பெற்று விடுவேனே. அது பார்க்கறதுக்கு இலகுவானதை போன்று தெரியும். ஏதாவது கஷ்டப்பட்டு முயற்சி செய்து ஆட்சி பொறுப்பை கூட அடைந்து விடலாம். ஆனால் அதற்கு பிறகு அந்த ஆட்சியாளராக ஆன பிறகு நீதமாக நேர்மையாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்றால் அது மிக மிக கஷ்டம். அதனாலதான் அல்லாஹ் அரிசியுடைய நிலையே தரான். நாம நினைக்கிற போல சாதாரணமாக இலகுவான ஒன்றாக இருந்தால் அந்த கடுமையான ஒரு கொடூரமான சூழ்நிலையில அரிசியினுடைய நிழலை அல்லாஹ் தரும் பொழுது சும்மா சாதாரண விஷயத்திற்கு சாதாரண நன்மை செய்தவர்களுக்கு எடுத்து கொடுத்துட முடியுமா? ஷஹீதுக்கு கூட கொடுக்கப்படாத அந்த இடம், பெரிய பெரிய நன்மைகளை செய்தவர்களுக்கு கூட கொடுக்கப்படாத அந்த இடம் முதல் ஆளாக ஒருவருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், ஆட்சியை நீதமாக நேர்மையாக செய்தவருக்கு வழங்கப்படுகிறது என்றால் அவ்வளவு கஷ்டம். அந்த கஷ்டத்தை மீறி, சோதனையை மீறி இவர் சரியா நடந்தார் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அப்படி ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறார். அப்ப ஒரு ஆட்சியாளருக்கு, ஆட்சி செய்பவருக்கு நீதமாக இருப்பது, நேர்மையாக இருப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் அவருக்கு அடிப்படையான விஷயமும் கூட. இது வரவர் போறவருக்கு, வந்தவர்களுக்கு எல்லாம் ஆட்சி தூக்கி கொடுக்க முடியுமா? யார் நேர்மையாக நீதமாக இருப்பார்களோ அவர்கள் கையில் ஆட்சியை ஒப்படைப்பது தான் சிறப்பாக இருக்கும். ஆட்சியாளருடைய அடிப்படை அம்சமே அதுதான், நீதம் இருக்கணும். அப்படிப்பட்ட நீதமான ஆட்சியாளராக உலகத்தில் பார்க்க முடியாத அளவிற்கு நம் உயிரினும் மேலான உத்தம தூதர் எப்படி எல்லா விஷயத்திலேயும் முன்மாதிரியாக இருந்தார்களோ, ஆட்சியாளராக, அதிலும் இறைவன் சொல்கின்ற நீதமான ஆட்சியாளராக வாழ்ந்து காண்பித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி முறையில எப்படி நிர்வாகம் இருந்துச்சு, எப்படி திட்டங்களை தீட்டினார்கள், செயல்பட்டார்கள், மக்களுக்கு என்ன செய்தார்கள், அதெல்லாம் பிறகு. அந்த சப்ஜெக்ட், பேசப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த விஷயங்கள். முதலில் அவர்கள் எப்படி நீதமாக இருந்தார்கள், ஆட்சியாளனுடைய அடிப்படை தேவை அந்த நீதத்தில் எப்படி கடைபிடித்தார்கள், அந்த செய்திகள் எல்லாம் எடுத்து பார்த்தால், ஏன் ரசூலுல்லாஹ் ஆட்சி செய்த அந்த காலங்கள், ஒரு ஆட்சியாளராக தலைவராக பொறுப்பேற்ற காலம் 10 வருஷம் தான். நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு பாருங்க. 63 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அதில் அவர்கள் 40 வயது வரைக்கும் நம்மை போன்ற சாதாரண மனிதர், நபித்துவம் இல்லை. மக்காவில் சாதாரண சகஜமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் 40 வயசு வரைக்கும். பிறகு 40 வயசுல அல்லாஹ் நபித்துவத்தை கொடுக்கிறார், ஒரு தூதராக உருவெடுக்கிறார்கள். 13 வருடங்கள் மக்காவில் பிரச்சாரம் செய்கிறார்கள். மறைமுகமாக, ரொம்ப பகிரங்கமாக பிரச்சாரம் செய்ய முடியல, தடுக்கிறார்கள். 13 வருஷம் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக பிரச்சாரம் செய்து மக்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைத்தார்கள். இப்படியே காலம் போகிறது. 53 வயது வரைக்கும் மக்காவில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்கிறார்கள். கடைசியில ஒரு கட்டத்துல மக்காவில் இஸ்லாத்தை சொல்லி வாழ முடியாது. ஒரு நெருக்கடியான நேரம் ஏற்பட்டவுடன் அல்லாஹ் அனுமதித்தாரான். அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு செல்கிறார்கள். அங்க மக்கள் பெரிய ஆதரவு.
அல்லாஹ்வுடைய தூதரை தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள். எங்களுக்கான தலைவரா ஆட்சியை நீங்களே செய்யுங்கள். ஆன்மீக தலைவராக ஒரு பக்கம் போதனைகள் உபதேசம் சொன்னாங்க. அங்க இருக்கிற நிர்வாகங்களை பார்த்து கொண்டு ஒரு தலைவராக ஆட்சியாளராகவும் 53 வயதிற்கு மேலாகத்தான் மதீனாவில் அவர்கள் இருக்கிறார்கள். 63 வயது வரைக்கும் வாழ்ந்தார்கள். 10 ஆண்டுகள் தான் ஆட்சியாளர். அந்த 10 வருஷத்துல எப்படி நீதமாக நேர்மையாக இருந்தார்கள் அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆட்சியாளராக 53 63 வயது வரைக்கும் இருந்த காலத்தை விட அதற்கு முன்பதாகவே 40 53 மக்காவில் வாழ்ந்த ஒரு தூதராக வாழ்ந்த அந்த காலத்தில் கூட, அதற்கு முன்பதாக கூட, நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பதாக நம்மை போன்ற சாதாரண மனிதராக வாழ்ந்த அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதருக்கு முபீன், இவர் நேர்மையானவர், உண்மையானவர், நீதமானவர் என்ற பெயர் எடுத்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இது எப்ப எடுத்த பேரு? ஆட்சியாளரா வந்த பிறகு இல்ல. ரசூலுல்லாஹ் அவர் நபிகள் நாயகம் அவர்கள் தூதர் என்று ஆன பிறகு இல்ல. ஆட்சியாளருக்கும் தூதருக்கும் முன்பதாகவே நம்மை போன்ற சாதாரண மனிதராக இருக்கும் பொழுது சக மக்களிடத்தில், சொந்த ஊர்க்காரர்களிடத்தில் முபீன் என்ற பெயர் பெற்றவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு சம்பவம் நடக்கிறது. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் நபியாக ஆவதற்கு முன்பாக, 40 வயசிற்கு முன்பாக. மக்கத்து குறைஷிகள், இவங்க ஒரு குலத்தார்கள், குறைஷி குல மக்கள். அன்னைக்கு எப்படி நினைச்சாங்க? இவங்க தான் உயர்ந்த குலத்தவர்கள் அப்படிங்கிற அந்த பாகுபாடு இருந்துச்சு. பிறகு ரசூலுல்லாஹ் அதை மாற்றி விட்டார்கள். எல்லாம் சமம் தான் என்பதை மாற்றினார்கள். ஆனா அதுக்கு முன்னால குறைஷி தான் உயர்ந்த குலம், இவங்களுக்கு தான் சில முக்கியமான சிறப்புகள் இருக்கும், முக்கிய காரியங்களை, செயல் திட்டத்தை இந்த சிறப்பு மிக்க குலம் தான் செய்யணும் அப்படின்னு இருந்துச்சு. என்ன செஞ்சாங்க? காபத்துல்லாவை இந்த மறுசீரமைக்கிறது, புதுப்பிக்கிற பணிகளை குறைஷி மக்கள் தான் செய்தார்கள். அப்போ ஒரு முறை காபத்துல்லாவை அது மறுசீரமைப்பு செஞ்சு புதுப்பிச்சு எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது கடைசி வேலையாக ஹஜருல் அஸ்வத் என்கிற அந்த கல், மார்க்கத்தில் புனிதமாக சொல்லப்பட்ட ஒன்று, அந்த கல்லை யார் கொண்டு அந்த இடத்துல வைப்பது? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, கல்லை தூக்கி ஹஜருல் அஸ்வத்துல வைக்கணும். இதுக்கு அவங்களுக்குள்ள சண்டை. செய்வது குறைஷி மக்கள், தலைவர்கள் இருக்கிறார்கள், அவங்களுக்குள்ளாக உட்பிரிவு, ஒவ்வொரு குழுக்களாக இருப்பார்கள். இந்த குறைஷி குழுக்கும் அந்த குறைஷி குழுக்கும் நீ வைப்பியா நான் வைப்பியா, சண்டை அடித்துக் கொள்ளுகின்ற அளவிற்கு சண்டை முற்றி போகுது. அப்ப அவங்களுக்குள்ளாக ஒரு அக்ரிமெண்ட் வச்சுக்கிறாங்க, ஒரு டீல் வைத்துக் கொள்கிறார்கள். என்ன பண்ணலாம்? இப்படி ஒவ்வொரு ஆளா அடித்துக் கொள்வதற்கு பதிலாக, இப்படி நேரம் வீணாவதற்கு பதிலாக இந்த வழியா யாரு போறான்னு பார்ப்போம். காபத்துல்லா வழியா இந்த இடத்துல, வேலை நடக்கிற இடத்துல இப்படி யார் கடந்து செல்கிறாரோ அவரு தான் நமக்கான நீதி சொல்பவர். அவர் என்ன சொல்றாரோ அதைப்படி நம்ம செஞ்சுப்போம். நம்மளை எங்களை வைக்க சொன்னா நாங்க கல்ல வைக்கிறோம், உங்களை கல்ல வைக்க சொன்னா நீங்க வைங்க, பிரச்சனையை முடிச்சுப்போம் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அப்ப அந்த நேரம் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், நபிகள் நாயகம் அவர்கள் நபியாக இல்லை, சாதாரண நம்மை போன்ற மனிதராக இருக்கிறார்கள். கடந்து வராங்க, இவங்க பேசுறாங்க. அடுத்த கிழமை ரசூலுல்லாஹ் அப்படியே வராங்க. உடனே பார்த்து விட்டு அந்த மக்கள், ஹாதல் அமீனு ரதீனா ஹாதா முஹம்மது, இதோ முகமது வந்துட்டாரு, நம்முடைய உண்மையானவர், நாங்க இவரை ஏற்றுக்கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம், இவர் சொல்றபடியே நாங்க நடந்து கொள்கிறோம் என்று ரசூலுல்லாஹ்வை நீங்க நீதிபதியா இருங்க, நீங்க தான் அமீன் என்று சொல்லி அழைக்கிறார்கள்.
அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு துணி எடுங்கப்பா, அதுல கல்ல வைங்க, துணியினுடைய எல்லா முனைகளையும் நீங்க எல்லாரும் பிடித்துக் கொள்ளுங்கள், எல்லாரும் சேர்ந்து வைத்ததை போன்று வைத்து விடுங்கள். அதை போன்று அந்த மக்கள் செய்கிறார்கள். இப்படி இந்த ஒரு விஷயம் இல்ல, பல விஷயங்களில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நபியாக ஆவதற்கு முன்பதாகவே நீதமான நேர்மையானவர் என்று பெயருக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்ட சாதாரண மனிதராக இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய பெயரை எடுத்தவர் ஒரு நபி என்ற முக்கியமான பொறுப்பை பெற்ற பிறகு இவருடைய நீதத்தை பற்றி நாம் கேள்வி கேட்க முடியுமா? அதற்கு பிறகாக ஆட்சியாளர் என்ற இடத்தில் அமர்ந்த பிறகு இவருடைய இந்த நீதத்துல ஒரு கேள்வி எழுப்ப முடியுமா? சந்தேகம் வருமா? யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சியிலும் சரி, அவர்கள் இருந்த காலம் வரைக்கும் சரி, அவர்கள் அறிந்த வரைக்கும் சரி, நீதத்தில் சமரசம் செய்யவில்லை. அடிப்படை தேவையில் அப்படியே நின்றார்கள் உறுதியாக. அதுல ஒரு சம்பவம் பிரபலியமாக பல பேர் கேட்டு அறிந்திருக்கிற சம்பவம். ஒரு ஆட்சியாளர் என்றால் இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த உலகத்தில் ஒருவருக்கு சாதாரண ஒரு அரசாங்க பொறுப்புல அதிகாரத்தில் இருந்தால் கூட அதை எப்படியெல்லாம் சுயநலமாக தனக்கும் தன் குடும்பத்திற்கும் லாபகரமாக மாற்றலாம் என்று யோசிக்கிற இந்த காலத்தில், அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் உச்சபட்ச தலைவராக இருக்கிறார்கள். அவங்க பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனா அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காகவோ குடும்ப சுய நலத்திற்காகவோ ஒருபோதும் நீதத்தை விட்டு கொடுத்ததில்லை. ஒரு கட்டத்துல குடும்பத்துக்கு பிரச்சனை வந்தா கூட தன்னுடைய அதிகாரத்தை வைத்து அந்த பிரச்சனையை அவர்கள் தடுக்கவும் இல்லை. தப்புனா தப்பு தான், அது தன்னுடைய பிள்ளை செய்த தவறாக இருந்தாலும் தண்டனை தான் என்று உறுதியாக இருந்தார்கள். பல பேர் அறிந்த ஒரு செய்தி, ஒரு பெண்மணி திருடி விடுவார்கள். இவங்க உயர்ந்த குலத்தவர்கள், மக்கள் மத்தியில் அந்தஸ்துல இருக்கிறவங்க, நம்முடைய குலத்து பெண்மணி திருடிட்டாங்க, அதுக்கு கையை வெட்டணும் தண்டனை போய் நின்றா அது நம்ம குலத்துக்கு அசிங்கத்தானே. அந்த மக்கள் நினைத்து கொண்டு ரசூலுல்லாஹ் கிட்ட சிபாரிசு செய்ய வராங்க. இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பர்மிஷன் தரலாம்ல, கையை வெட்ட வேணாம். அதற்கு ஒரு ஆளையும் நியமிக்கிறார்கள். உசாமா ரசூலுல்லாஹ்வுக்கு பாசத்திற்குரியவர், இவரை வச்சு நம்ம பரிந்துரை செய்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொள்ளலாம். எல்லாம் ஆளை செட்டப் பண்ணி உசாமாவும் பேச சென்று விடுகிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான கோபம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பார்த்து சொல்கிறார்கள், இன்னமா அஹ்லக்கல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழித்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? கானு இதா சரக ஃபீஹிமு ஷரீஃப், ஒரு பெரிய ஷரீஃப் உயர்ந்தவர் அவர்கள் குலத்தில் ஒருவர் திருடி விட்டால் தரக்கூஹு, அவரை போப்பான்னு விட்டு விடுவார்கள். ஒண்ணுமில்லாதவன் ஒரு ஏழை பலவீனமானவன் திருடினால் அவனை பிடிச்சு தண்டனை கொடுப்பார்கள். இதனால தான், நீதமாக இல்லாததால் தான் அல்லாஹ் உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தையே அழித்து விட்டான். ஆனா நான் அப்படி கிடையாது. வைமுல்லா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், லவ் அன்ன ஃபாத்திமத் இப்னத் முஹம்மதின் சரக்கத், முகமது என்ற என்னுடைய மகள் ஃபாத்திமா அவர்கள் திருடினால் கூட ல கதஅது பிஹா யதஹா, அவருடைய கைகளை நான் வெட்டி விடுவேன். நீ என்னப்பா உன் குலத்துல, சிறப்பு மிக்க குலத்துல ஒரு பெண்ணு திருடிட்டா அவ கையை வெட்ட வேணான்னு நிக்கிறியே, நான் சொல்றேன் கேளு, என் மகள் ஃபாத்திமா திருடினால் கூட கையை வெட்டுவேன். இப்ப நீ என்ன சொல்லுற என்று அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமல் ஒரே போடாக சமுதாயத்துக்கு முன்னால் சொல்கிறார்கள், நான் ஒரு நீதமான ஆட்சியாளர், நீதத்தை தவற விட்டு நான் ஒருபோதும் நிற்க மாட்டேன் என்று
அவ்வளவு கராராக அல்லாஹ்வுடைய தூதர் ஆட்சியை செய்தார்கள். இதெல்லாம் சமூகம் சார்ந்த விஷயம். தன்னுடைய சொந்த விஷயத்துல கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? இப்போ ஒரு ஆட்சி அதி உயர்ந்த ஒரு அந்தஸ்துல இருப்பவர், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரி, அவங்களெல்லாம் பெரிய அதிகாரம் இருக்கும். அவர்கிட்ட போய் எரிஞ்சு விழுந்து ஏதாவது ஒன்று திட்டி பேசணும் அப்படின்னா, நம்ம சைடு நியாயம் இருந்தோம், எதிர்த்து அவர்களை பேசினோம் என்று சொன்னால் அப்படி சாதாரணமாக அந்த நிகழ்வு கடந்து போய் விட மாட்டார்கள். என்னையே வைத்து பேசுறியா, அவ்வளவு தைரியமா உனக்குன்னு சொல்லி எப்படியெல்லாம் கர்வம் காட்ட முடியுமோ ஏதாவது ஒன்றை செய்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஒட்டகத்தை கடனாக பெற்றிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அப்ப ஆட்சியாளராக இருக்கிறார்கள். அந்த மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட ஒட்டகத்தை கேட்கிறாரு, கடனை திரும்ப கேட்கிறாரு, கடுமையாக பேசுறாரு. சுத்தி இருந்த சஹாபாக்களுக்கு ஒரே கோபம். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர், தலைவர், மக்களுக்கு தலைவர், ஆட்சியாளர், சாதாரண ஒரு மனிதர் கடுமையா பேசுறாரு, ரொம்ப கடுமையா. சஹாபாக்கள் அடிக்கப்படி பாயிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், தஊஹு, அவரை விட்டு விடுங்கள், ஃபஇன்ன லிசாஹிபினில் ஹக்கி, ஒரு உரிமையாளருக்கு, அவர் ஒன்றுக்கு உரிமையாளராக இருக்கிறார் என்றால் பேசுவதற்கான உரிமையும் அவருக்கு இருக்கிறது. அவர் ஒன்றும் செய்யாதீங்க, விட்டு விடுங்கள், அவருக்கு என்னத்தை ஒட்டகத்தை கொடுக்கணுமா அந்த ஒட்டகத்தை கொடுத்து அனுப்புங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் பார்க்குறாங்க, இப்போ இருக்கிற ஒட்டகத்தை பார்த்தா இவர் என்ன கடன் கொடுத்தார் அந்த ஒட்டகம் இல்லை, அந்த தரத்தில் இல்லை, எல்லாம் உயர்ந்த ரகமான ஒட்டகங்கள் தான் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வே, அவர் கொடுத்த அளவுக்குலாம் இந்த தரத்துல ஒட்டகம் இல்லை, எல்லாம் சிறப்பு மிக்க உயர்ந்த ரகத்துல உள்ள ஒட்டகங்கள் தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணியமாக போயிட்டு போது, நல்ல ஒட்டகத்தையே அவருக்கு எடுத்து கொடுங்கள். ஃபஇன்ன ஹியாரக்கும் அஹ்ஸனுக்கும் கபாஆ, உங்களில் அழகிய முறையில் கடனை செலுத்துபவர் தான் உங்களில் சிறந்தவர், நல்ல முறையில் கொடுத்து அனுப்புங்க என்று ஆட்சியாளராக இருக்கிறார்கள். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு நீ என்னடா என்ன கேள்வி கேட்கிற, போடா என்று அடித்து விரட்டாமல், நான் தவறு செய்திருக்கிறேன், என்னிடத்துல கடன் இருக்குது, கடன் கொடுத்தவர் கேட்கிறார், நல்லபடியாக எடுத்து செல்லுங்கள் என்று எந்த கருவமும் கோபமும் இல்லாமல் உயர்ந்த பதவியில் ஆட்சியாளராக இருந்த போது கூட ரசூலுல்லாஹ் அந்த நீதத்தை தவறவிடவில்லை. இப்படி ஏராளமான செய்திகள். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு முறை இவங்களுடைய சுற்றி இவர்களை சூழ்ந்திருக்கிற இடங்கள்ல தான் அதிகமான தர்ம பொருட்கள், ஜகாத்துகள், மக்களுக்கு சென்று சேர வேண்டிய அரசனுடைய கருவூரங்கள் எல்லாம் இவங்களை சுற்றி தான் இருக்கும், பள்ளியில் இருக்கும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு முறை வீட்டுக்கு வராங்க. வீட்டில் பார்க்குறாங்க, அவங்க படுத்து இருக்கிற கட்டிலுக்கு அடியில கீழே ஒரு பேரிச்சம்பழம் இருக்கிறது, ஒரு பேரிச்சம்பழம். அதை சாப்பிடலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சாப்பிடலான்னு வாய்க்கு உயர்த்தி அதை எடுத்து போன, சும்மா அக்ஷா அன் தக்கூன மின சதக்கா, திடீர்னு எனக்கு ஒரு அச்சம், இது சதக்காவாக இருக்குமோ, ரசூலுல்லாஹ்வுக்கு, ரசூலுல்லாஹ் குடும்பத்திற்கு சதக்கா ஹராம், அது மக்களுடைய காசு, அரசாங்கத்தினுடைய காசு, எங்கு சதக்காவாக அரசாங்கத்துடைய மக்களுக்கான பணமாக இருக்குமோ என்று ஒரே ஒரு பேரிச்சம்பழம் பசியில் இருக்கும்போது கூட சாப்பிடாமல் அதை அப்படியே தூக்கி எறிந்து விட்டார்கள். தூக்கி குப்பையில போடல, அதை ஓரம் கட்டி விட்டார்கள். இப்படி மிகப்பெரிய ஆட்சியில் இருந்தவர்கள் ஒரு பேரித்தம்பழத்தை கூட அநியாயமான முறையில மக்கள் பணத்தை சாப்பிட்டு விட்டு விடக் கூடாது என்பதற்காக நீதமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஆட்சி செய்தார்கள். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே ஏராளமான சம்பவங்கள் நீதமாக இருந்தார்கள் என்பதற்கு இதுதான் ஒரு ஆட்சியாளருக்கு இருக்க வேண்டிய அடிப்படை அம்சம்.
அவர் செஞ்ச திட்டங்கள், மக்களுக்கு செய்த நல்லதுகள், அதுவெல்லாம் ரெண்டாவது பட்சம். முதலில் அவர் எந்த அளவிற்கு நீதமாக இருந்தாரா, ஆட்சி அமைத்தார் என்பதைத்தான் மார்க்கம் சொல்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முன்மாதிரியில் இது மிகவும் முக்கியமான ஒன்று. இன்னைக்கு உள்ள காலத்துல இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள், தலைவர்கள், அதிகாரிகளிடத்துல இதை பார்ப்பது அரிதிலும் அரிது, பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அவர்களுடைய நிலைகள் மாறி இருக்கிறது. இப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல முன்மாதிரியை, படிப்பினையை பெறுகிற நாம், ஒரு ஆட்சியாளருக்குத்தான் இது படிப்பினை என்று இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை போன்று சகஜமான சாதாரண மனிதராக இருக்கும் பொழுது நீதமானவராக இருந்தார்கள். அப்படி நாமும் நம்முடைய வாழ்க்கையில அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லை என்றாலும் அல்லாஹுக்கு பயந்து நீதமாக, நேர்மையானவர்களாக எல்லா காரியத்திலேயும் நடக்க வேண்டும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானார்.